இது பொரியை வச்சு செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அடுப்பு பக்கமே போவேனாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆயுத பூஜை வரும். அப்போ பொரியெலாம் நம்மளுக்கு மீதமாகும். அதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு ஸ்வீட் செய்யலாம். அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப சிம்பிளுங்க. மிச்சமாச்சுன்னா நீட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ருங்க. இதை அப்படியே 10 நாளைக்கெலாம் வச்சுக்கவே முடியாது. கண்டிப்பாக செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த பவுலில் தான் நான் பொரி அளக்க போகிறேன். 2 பவுல் நான் பொரி எடுக்க போகிறேன். அதுக்கு அரை பங்குக்கும் கம்மியாகவே சீனி எடுங்க. அதுக்கும் கம்மி வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா அதிகமும் எடுக்கலாம். கூட 4 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பவுலில் பொரியை அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இதையும் இதிலேயே சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்து பிணைஞ்சு செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அடுப்பு பக்கமே போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால நான் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இப்போது தேங்காய் பிழிஞ்சு நான் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தாங்க தேவைப்படும், ரொம்ப ஊற்றிட வேணாம். சீனியும் கரையும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த நெய்யோ வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே சூப்பராக இருக்கும். பால் இருந்தால் பாலே சேர்த்துக்கங்க. நான் சொன்னதுக்காக மட்டும்தான் பால் ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றுறேங்க. கண்டிப்பாக இதை வச்சுக்கலாம் முடியவே முடியாது. செஞ்சு சாப்பிட்றணும், அன்றைக்கே சாப்பிட்றணும். அவ்வளோதாங்க. நீங்கள் செய்கிறப்போ இருக்க பொரியெல்லாம் போட்டு செய்யாமல் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க. செஞ்சு கொஞ்சத்தில் செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானே இப்போ செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கடைசியில் சொல்லிவிடுவேன். நல்லா இருந்தால் செய்யுங்க. இப்போலாம் விற்கிற விலைவாசிக்கு எந்த பொருளையும் வீணாக்குறது ரொம்ப பாவம் தாங்க. அவ்வளோ விலை விற்கிது. இப்போ இதை நம்ம வீட்டில் இருக்க எந்த பிளேட்டில் வேணாலும் அப்படியே நல்லா பரப்பிட்டு நம்ம கட் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் ஒரு சொட்டு போல் நெய்யை விட்டு எப்படி அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த மாவை இப்படி வச்சு இது போல் தட்டையாக போட்டு நீங்கள் வேணும்னா உருண்டையாக பிடிச்சி கூட வைக்கலாங்க. இது போல் கட் பண்ணிக்கலாம். ஷேப்லாம் பண்ண நல்லா தாங்க வருது. இங்கே பாருங்கள், நம்ம எந்த ஷேப் போட்டாலும் அந்த ஷேப் வரும். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பரவாயில்ல, ஓகே தான். அப்படியே கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரிலாம் இல்லை. பொரி டேஸ்ட்டு கண்டிப்பாக வருது. பொரி இருக்குப்போ வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா பொரியை வெறும்னே தேங்காயும் பொட்டுக்கல்லையும் துருவி போட்டு சாப்பிட்ருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். எந்த பொருளும் வீணாக்க வேணாம். இது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ண ஓரளவுக்கு ஓகே தான். ட்ரை பண்ணுன்னா பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.